உங்க எல்லாருக்கும் ஈஃபில் டவர் தெரியும். ஈஃபில் டவரை எடக்கி போட்டவர பத்தி தெரியுமா? 1920ஸ்ல ஈஃபில் டவரை மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய செலவாமா. அதுவே இடிஞ்சு விழுந்துரும். கவர்மெண்டே அதை எடக்கி போட போகுது. இப்படிலாம் வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு விக்டர் லஸ்டிக்கு ஒரு ஐடியா. பிரெஞ்சு கவர்மெண்ட் சீக்கிரட்டா மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 பெரிய ஸ்கிராப் டீலர்ஸ் இருப்பாங்களா அவங்கள கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வெளியே யார்ட்டையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஈஃபில் டவர் நம்ம பிரிச்சு எடக்கி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான டாக்குமெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் காமிச்சு டீல் பேசியிருக்காங்க. இது யாருக்குமே டவுட் வரலையான்னு கேட்டா ஆண்ட்ரியூ பாய்சன் ஒருத்தருக்கு டவுட் வந்திருக்கு. ஆனா அதை விக்டர் எப்படி ஸ்மார்ட்டா டீல் பண்றாருன்னா நேரா ஆண்ட்ரியூ கிட்டே போய் என் சம்பளமோ கம்மி, நீங்க லஞ்சமா ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கே முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ஆசையை காமிச்சிருக்காரு. இதையும் நம்பி ஆண்ட்ரூவும் காசா கொடுத்துறாரு. விக்டர் நேக்க ஆஸ்ட்ரியாக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. விக்டர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா இந்த மேட்ரு வெளியில தெரிஞ்சு நம்மளை தேட போறாங்க, உசாரா இருப்போம்னு இருந்திருக்காரு. ஆனா 6 மாசம் ஆகி இவர் யாருமே தேடலையா. என்னடான்னு பார்த்தா ஆண்ட்ரியூ பாய்சன் இது வெளியே தெரிஞ்சு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லியா. இது விக்டருக்கு ரொம்ப சாதகமா போச்சு. 6 மாசம் கழிச்சு விக்டர் திரும்பியும் வராரு ஊருக்கு. வந்து இதே விஷயத்தை மறுபடியும் பண்றாரு. ஆனா இந்த வாட்டி ஒரு டீலர் உசாராகி போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல விக்டர் எஸ்கேப். அப்போ விக்டர் மாட்டவே இல்லையா அப்படின்னு கேட்டா அடுத்து ஒரு கேஸ்ல மாட்டி இருக்காரு. அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.